தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக எழும்பூர் போலீசார் நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து அவர் தலைமறைவாக ஹைதராபாத்தில் இருந்த போது தனிப்படை போலீசார் அவர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதோடு அவரை தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட நடிகை கஸ்தூரி ஜாமீன் கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. இதனையடுத்து சென்னை போலீசார் தரப்பில், அதாவது சென்னை எழும்பூர் போலீசார் தரப்பில் அவர் மனு மீதான விசாரணையின் போது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் மனு அளிப்பதற்குண்டான காரணம் தனக்கு ஒரு மாற்றுத்திறனாளி மகன் இருப்பதாக அந்த தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த மனு மீதான விசாரணையின் போது எழும்பூர் போலீசார் இந்த ஜாமீன் மனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த விசாரணை இதனால் நடிகை கஸ்தூரிக்கு அதிக அளவு ஜாமீன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மனு மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.